தங்கங்களே, நான் சின்ன வயசில் அதாவது மேரேஜுக்கு முன்னே வரைக்கும் நான் நினச்சிருக்கேன். இந்த ஹீரோயின்ஸ்லாம் எவ்வளோ அழகா இருக்காங்க, எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ ஒரு லக்ஸுரி லைஃப் லீட் பண்ணுறாங்க. ஆனால் ஏன் நாய் வளர்க்குறாங்க அப்படின்னு நான் நிறைய யோசிச்சிருக்கேன். லைஃப்பில் எனக்குன்னு ஒரு ஃபேஸ் வர வரைக்கும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க, யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு நாய் பிடிச்சி வளர்க்குறது தான். ஒன்றுமே இல்லை, டெய்லி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு தட்டு சாப்பாடு வச்சா போதும். உங்களை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, உங்கள் கூடவே இருப்பாங்க. எப்போதுமே நமக்காக ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ப்ரெசன்ஸை வந்து ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நமக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் இப்போ நீங்கள் டாக் வளர்க்குறீங்க, அது இறந்து போக போகுது வயசாகி அப்படின்னா ஒரு டிட்டாச்மெண்ட்டில் போயிடுவாங்க. ஏன்னா அவங்க இறந்ததுக்கப்புறம் நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக. இவர் பேர் கருப்பன். இவர் வந்து நான் தூங்கும்போது, நான் தனியாக தூங்கினா என் பக்கத்தில் பாதுகாவலுக்கு அவர் பாட்டில் படுத்திருப்பார். பயப்படவே தேவையில்லை, எதுவும் வரும் என்ன ப்ராப்ளம் வரும்ன்ட்டு ஆளாக சவுண்டு கொடுக்கறது இவர் தான். இன்னொருத்தர் கந்தன். சின்ன வயசுலேருந்து குட்டி பாப்பாவிலேருந்து நான் வளர்க்குறேன். இது வந்து கந்தனுக்கு 5 தம்பி பிறந்திருக்கு. ஸோ க்யூட்டு. 5ம் தம்பி தான். நம்ம ஒரு நாய் வளர்க்குறோம் அப்படின்னா அது குட்டி போடும்போது ஏதோ நம்ம குழந்த வளர்த்து அந்த குழந்தைக்கு ஒரு குழந்த பிறந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கந்தனோட அம்மா வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்க. ஸோ நான் அம்மா வீட்டில் இருந்து தான் நான் கந்தனை எடுத்துகிட்டு வந்தேன். கந்தனுக்கு இப்போ 5 தம்பி பிறந்திருக்காங்க. நாய்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து முன்கூட்டியே உணர்கிற சக்தி வந்து இருக்குது. ஒரு வாக்கிங் போகும்போதாக இருக்கட்டும், கூடவே வருவாங்க, நம்மளை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப சேஃப்டியாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த லவ் வந்து உங்களுக்கு ரெசிப்ரோகேட் ஆகும். எந்த விதத்துலேயும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க. நான் நிறைய ஹை அண்ட் ப்ரீட்ஸ்லாம் வளர்த்து பார்த்தேன். அதுக்கு நிறைய நோய் வந்தது, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அதனால் இப்போ வந்து நாட்டு நாய் வளர்க்குறேன். இன்னொரு விஷயம் வந்து ஏன் மெயின்லி டாக் எல்லோரும் வளர்க்குறாங்க அப்படின்னா, அந்த லவ் வந்து இந்த கண்ணில் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ பொதுவாகவே இந்த லவ் வந்து ஒருத்தங்களோட கண்ணை பார்த்தா தெரியுன்னுவாங்கல்ல, அந்த கண்களில் அந்த உண்மையான அன்பு வந்து பார்க்க முடியும். ஸோ உண்மையான அன்பு, ஒரு ட்ரூவஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ், ஒரு கேர், ஒரு சப்போர்ட், ஒரு பாதுகாப்பு, ஒரு ரெஸ்பெக்ட், இது எல்லாமே ஒரு நாய் வளர்த்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கு லைஃப் சேஞ்சிங் 1 ஹவரில் நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுற ஒரு பொண்ணாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாய் வளர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும்.